அண்ணா எமது சூழலில் பாம்புகள் வாழ்வது சகஜம். ஆனால் அந்த பாம்புகள் கால்கள் இல்லாமல் எப்படி இடப்பெயர்ச்சி அடையுது? அது நிலத்தில் இடப்பெயர்ச்சி அடைவது எனக்கு சந்தேகம் இல்லை. ஒரு சில குத்தாக இருக்கும் தூண்கள், ஒரு சில மரங்களில் எப்படி என்ன அது ஏறுதுன்னு சொல்லி கேட்க. அதாவது பாம்புகள் வந்து எப்படி இடப்பெயர்ச்சி அடையுது, குறிப்பா மரங்கள்ல வந்து இந்த பாம்புகள் எப்படி இடப்பெயர்ச்சி அடையுது, மரங்கள் தூண்கள் போன்ற செங்குத்தா இருக்கிற இடங்கள்ல வந்து இந்த பாம்புகள் எப்படி ஏறுதுன்னு சொல்லி கேட்டிருக்கார். இப்போ பாம்புகள் வந்து இடப்பெயர்ச்சி அடையறதுக்கு பயன்படுத்துறத வந்து செதில்கள், அதாவது வயிற்று பகுதியில் இருக்கிற செதில்கள். இந்த பாம்புகளோட வயிற்று பகுதியில் இருக்கிற செதில்கள் வந்து மற்ற செதில்களோட கொஞ்சம் வித்தியாசம். இது கொஞ்சம் நீளமானது. இதுதான் வந்து பாம்புகள் இடப்பெயர்ச்சி அடைய உதவுது. இந்த செதில்கள் தான் வந்து ஒரு ஃப்ரிக்ஷனை கொடுக்குது. நிலத்திலேயோ மரங்கள்லையோ இங்கே நகரைக்குள்ள இந்த செதில்கள் தான் வந்து ஒரு ஃப்ரிக்ஷனை கொடுக்குது. இந்த செதில்கள் கொடுக்குற ஃப்ரிக்ஷனை தொடர்ந்து அவை வந்து தங்களோட உடலை வளைச்சு தொடர்ந்து முன்னேறுது. அப்போ செதில் மட்டும் ஃப்ரிக்ஷனை கொடுக்குன்னு சொன்னா இல்லை, செதில் மட்டும் போதாது. செதில் வந்து ஓரளவான ஃப்ரிக்ஷனை தான் கொடுக்கும். இப்போ உதாரணத்துக்கு நீங்க கேட்ட மாதிரி ஒரு பாம்பு மரத்துல ஏறுதுன்னு வச்சுக்கொள்வோம். ஒரு பாம்பு போகுது, மரத்தின் மேற்பரப்போட அதுண்ட செதில், வயிற்றுப்பகுதியில் இருக்கிற செதில் வந்து கனெக்ட் ஆகுது. இப்ப பாம்புக்கு வந்து ஓரளவு ஃப்ரிக்ஷன் கிடைக்குது, மரத்தை கவ்வி பிடிச்சு கொள்ளுது. இதுக்கு அடுத்த கட்டமா பாம்பு தன் உடலை வளைக்குது. உடலை வளைக்கிறதால ஏற்கனவே கிடைச்ச ஃப்ரிக்ஷன் வந்து இன்னும் அதிகரிக்குது. ஃப்ரிக்ஷன் இன்னும் அதிகரிக்குது உடலை வளைக்கிறதால. இதுக்கு அடுத்த கட்டமா பாம்பு என்ன செய்யணும்னு சொன்னா, பாம்பின் உடல்ன்ற ஒரு பகுதி வந்து மரத்தோட கவ்வி பிடிச்சிருக்கு, ஃப்ரிக்ஷன் ஆகி இருக்கு. இன்னொரு பகுதி வந்து உடலை மேல் நோக்கி தள்ளுது. இது வந்து ஒரு லூப்பா தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். ஒரு பகுதி கவ்வி பிடிக்கும், ஒரு பகுதி உடலை மேல் நோக்கி தள்ளும். இப்படி செய்யக்குள்ள பாம்பு வந்து தன் உடல்ன்ற இடைய வந்து சமநிலையா பேணும். உடலை வளைக்கிற எல்லா இடத்துலையும் பாம்பு வந்து தன் இடைய கரெக்டா மெயின்டைன் பண்ணுது. பாம்பு தன் இடை சமநிலையா பேணுது. அப்ப ஒரு பாம்பு செங்குத்தா இருக்கிற தூண்லயோ மரங்கள்லயோ எப்படி ஏறுதுன்னு சொன்னா அதுக்கு 3 காரணம். ஒன்று வந்து பாம்பின் வயிற்று பகுதியில் இருக்கிற செதில்கள், ரெண்டாவது வந்து பாம்பு தன் உடலை வளைக்கிறது, மூன்றாவது வந்து பாம்பு தன் உடல் இடைய சமநிலையில பேணுறது. இந்த 3 காரணத்தாலையும் பாம்புக்கு சரியான அளவுல ஃப்ரிக்ஷன் கிடைக்குது. இதால வந்து பாம்பு விழாம மரங்கள்லயோ தூண்கள்லயோ வந்து தொடர்ந்து வேகமாக ஏறி முன்னேறுது.